அவர் பேர் விஜய் வரதராஜனா, பேர் மறந்துருச்சு. அவர் பேர் விஜய் விஜய் தான் ஏதோ விஜய்ன்னு சொல்லி தான் ஒரு பேர் இருக்கும். அவர் மாதிரி வீடியோ பண்ணணும்னு ஆசை. அவர் ஒன்று கேசி நைஸ்டாட் மாதிரி வீடியோ பண்ணணும்னு ஆசை. அப்புறம் நம்ம கிஸ்டனிக்ஸ் மாதிரி வீடியோ பண்ணணும்னு ஆசை. அப்புறம் ஆஸ்திரேலியாவில் ஒரு பையன் இருந்தான், அவன் கூட இப்போது ஸ்ட்ரீம் பண்ணிகிட்டு இருக்கான். தமிழ்நாட்டில் தான் இருக்காப்புல அந்த பையன். என் ஏஜ் தான் இருக்கும், பேர் மறந்துருச்சு, சாய் நினைக்கிறேன். அவரை மாதிரி வீடியோ பண்ணோம் அப்படின்னு ஆசை. அப்புறம் யூனிக்கில் ஒரு பொண்ணு இருக்குது, அவளை மாதிரி வீடியோ பண்ணணும்னு ஆசை. செமையாக இருக்கும் அவங்க வீடியோலாம். எல்லாமே விதவிதமான ஒரு ஒரு கண்டென்ட்டு, பட் வெறித்தனமாக இருக்கும் வீடியோ. ஆனால் ஒரு வீடியோ பண்ணாலும் நான் அப்படி என்ன யோசித்தாலும் ஐடியாலாம் எழுதி வச்சுருவேன். அதுக்குன்னு ஒரு புக்கே வச்சுருக்கேன், ஃபுல்லாக ஐடியா தான். ஆனால் பர்ஃபெக்டாக இருக்கணும். எனக்கு பிடிச்ச மாதிரி வீடியோ வரலன்னா என்ன ஆயிடும் அப்படின்ற ஒரு பயம். ரீசெண்டாக ஒரு கான்செப்ட், இந்த கான்செப்ட் முன்னாடியே தெரியும், இதுதான் பேர் தெரியாது, பட் மேக் சென்ஸ். கான்செப்ட் வந்து MVP, மினிமம் வயபிள் ப்ராடக்ட். இது ஒரு கான்செப்டு. அப்புறம் ரெண்டாவது வந்து ஆலெக்ஸ் ஹார்மோசி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சுன்னா அதோ அவரோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி இல்லை, நான் யூடியூப்பில் நிறையா ஃபாலோ பண்ணுவேன். லைலா ஹார்மோசி, ஆலெக்ஸ் ஹார்மோசி, அப்புறம் அக்ஷத் ஷரண் நினைக்கிறேன். அவங்க 3 பேருமே ஒரு பார்ட்னர் பண்ணி acquisition.comனு ஒரு கம்பெனி வச்சுருக்காங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அவங்க சொல்கிறது எல்லாமே. அதாவது ஆலெக்ஸ் ஹார்மோசி என்ன சொல்லுவான்னா, உனக்கு இப்போ என்ன பண்ணணும்னு தெரிலனா சும்மா வெயிட் பண்ணிருக்காத, அப்போ வரைக்கும் கெப்பாசிட்டி பில்ட் பண்ணு, ஒரு ஆடியன்ஸ் பில்ட் பண்ணு, இல்லை learn things to be able to accept it or take it when it comes to you, when the right time comes, when it happens in the right time. உனக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கணும், உனக்கு அந்த அதை நீ ஏற்றுக்கிற அளவுக்கு உனக்கு அந்த ஏற்றுக்கிற தன்மை இருக்கணும். அதுக்கு நீ என்ன வேலை பண்ணுறியோ அதை பண்ணு, எனக்கு தெரிலன்றதுக்காக எதுவுமே பண்ணாமல் இருக்காது அப்படின்னு he said. இந்த 2 தான், MVP and building an audience until you reach a point. It was very interesting. அதனால் பர்ஃபெக்டாக இருக்கோ இல்லையோ, இதோ அங்கே என் பெட்டில் இது ரேண்டமாக துணி இருக்கிறது, பில்லோவுக்கு கவர் போடாது, ஃப்ரேமு கொஞ்சம் குறுக்கடாக இருக்கிறது, இந்த லீடிங் லைன், அதாவது கம்போசிஷனில் வந்து இது லீடிங் லைன் சொல்லுவாங்கள்ல, இது வந்து ஸ்க்ரீன் ஒரு கார்னருக்கு லீட் பண்ணால் நல்லாயிருக்கும், பட் இது லீட் பண்ணாதது. இது எல்லாமே இம்பர்ஃபெக்ஷன்ஸ் தான். அதனால் இப்போது ஆரம்பிக்கிறோம், பார்ப்போம். இன்னொன்று என்னென்னா, பேசுறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது இப்போலாம் ChatGPT வந்ததுனாலே நிறையா பேச மாட்டேங்கிறோம். பேசணும், அதாவது பேசணும்னா யூ ஷுட் ஃபார்ம் யுவர் ஓன் சென்டென்சஸ். நீயாவே யோசிச்சு, வார்த்தைகளை யோசிச்சு, அதை எப்படி நான் ஒரு சென்டென்ஸில் அழகாக சொல்லலாம் அப்படின்னு யோசிக்கணும். நீ ஐடியாஸை பவுன்ஸ் ஆஃப் பண்ணுறதுக்கு இல்லை சேர்ந்து யோசிக்கிறதுக்கு ChatGPT ஓகே, பட் உன்னோட க்ரியேட்டிவிட்டி நீயா யோசிச்சா தான் வரும். அது எனக்கு இப்போ தான் புரிஞ்சிருக்கு, இப்போ தான் தெளிவாக இருக்கு. ஏன்னா ChatGPT இல்லை ஏதோ ஓகே வேறு எல்லாமே யூஸ் பண்ணி அதுக்கான நம்மளா யோசிக்கிறோம் அப்படின்ற ஒரு 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 மெத்தட் ஆஃப் திங்கிங்கே போயிடுச்சு. நம்மளா யோசிக்கல,
நம்ம சும்மா 2-3 வார்த்தைகளை சொல்லி ஒருத்தன்ட்ட சொல்கிறோம், அது யோசிக்குது, அதுவே ஒன்று நினச்சி நம்மக்கிட்ட ஒன்று சொல்லுது. இதுதான் நம்ம யோசிச்சோன்னு நம்மளையும் நம்ப வைக்க தான் என்னன்னு தெரில. ஆனால் we are being satisfied with whatever is coming to us rather than us taking our own thoughts and thinking about it in our own head without outside influence. That is something அதை வந்து நான் ரொம்ப நாளாக என்னோட இனிஷியேட்டிவ் எடுத்து கான்ஷியஸாக பண்ணல, அவேராக பண்ணல. நிறையா பண்ணுறேன், பட் அது கொஞ்சம் அவேராக பண்ணி அது that has to happen. Yeah. சரி, ஓகே, நாளைக்கு பார்ப்போம்.